Taste the Daily. தமிழக காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து விவசாயிகள் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை பேசினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய பதிவாளரோ ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் படிதான் கூட்டுறவு சங்கங்களில் கடன் வழங்கப்படும் என்று சுற்றறிக்கையை எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கிறார். ஆகவே இன்றைக்கு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுடைய நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே விவசாயிகளை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு வருகிற சட்டமன்ற 26 தேர்தலில் அதற்கான பொறுப்புள்ள கட்சி என்கிற அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து 18 கோரிக்கைகள் அடங்கிய அவசரகால நடவடிக்கை குறித்து எடுத்துரைத்திருக்கிறோம். அவர் தொடர்ந்து விவசாயிகள் பிரச்சனையை தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறார். அவர் 4 ஆண்டுகால ஆட்சியில் விவசாயிகளுக்கு இணக்கமான காவிரி உரிமையை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். அதேபோல காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டியிருக்கிறார். காப்பீட்டு திட்டம் இன்றைக்கு எட்டாக்கணியாகி இருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனங்களோடு அதிகாரமிக்க குடும்பங்கள் பங்குதாரர்களாக மாறி காப்பீட்டு நிறுவனங்களுக்கு சாதகமான வகையில் வேளாண் துறை அதிகாரிகள் செயல்பட வேண்டும். எனவே விவசாயிகளுக்கான இழப்பீடை கூட அதிகாரிகள் அந்த காப்பீட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக வருமானம் சேர்க்கிற வகையில் செயல்பட வேண்டும் என்று விவசாயிகளை பாதிக்க இருந்து அதுக்கான பொறுப்பேற்காமல் மறுத்துவிட்டார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட் ஆட்சியை மீட்க வேண்டும் என்று எடுத்துரைத்திருக்கிறோம். அவர் ஏற்கனவே அவர் ஆட்சி காலத்தில் செய்த திட்டங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து விவசாயிகளுக்கு நம்பிக்கையான வகையில் அவருடைய ஆட்சி தேர்தல் களத்தில் விவசாயிகளை சந்திக்கும் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். காவிரியிலும் ராசிமணல் அணை கட்டுவதற்கான ஆதரவை இன்றைக்கு பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவர் ஆட்சி காலத்தில் அதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டது. அது இன்றைக்கு அவர் வெளிப்படையாக அறிவித்து ராசிமணல் அணை கட்டுவதற்கு திமுக சார்பில் வெற்றி பெற்றிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்க வேண்டும், மேகதாட்டு அணையை தடுத்து நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அதற்கும் அவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம்.